இலங்கையில் இடம்பெறுவ கர்ப்பங்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டில் 213ஆக உயர்ந்துள்ளதாக சிறுவர்கள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக புலனாய்வு பிரிவு துணைக்காவல் கண்காணிப்பாளர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். சிறுவர் கர்ப்பங்கள் 2023இல் 167 ஆக இருந்த நிலையில் 2024இல் 213ஆக அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். இருப்பினும் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகத்தின் ஒட்டுமொத்த சம்பவங்கள் 2 ஆண்டுகளுக்கு இடையில் ஒப்பீட்டளவில் மாறாமல் உள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 ஆண்டுகளுக்கான தரவுகளை பார்க்கும்போது குறிப்பிடத்தக்க குறைவு அல்லது அதிகரிப்பு எதுவும் இல்லை. உதாரணமாக, பாலியல் துஷ்பிரயோகம் இலங்கையில் அடிக்கடி பதிவாகிறது. அவற்றில் காதல் உறவுகளை தொடர்ந்து 16 வயதிற்குட்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகவும் பொதுவாக பதிவாகும் குற்றமாகும். இது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் சம்மதத்துடன் நிகழ்கிறது என்று அவர் கூறினார். 2023ஆம் ஆண்டில் மொத்தம் 1237 வழக்குகளும் 2024இல் 1254 வழக்குகளும் பதிவாகியுள்ளன. இருப்பினும் சிறுவர் கர்ப்பங்கள் 2023இல் 167 ஆக இருந்து 2024இல் 213ஆக அதிகரித்துள்ளன. இளம் தாய் பலியாவதைப் போலவே அதன் விளைவாக பிறந்த குழந்தையும் பலியாகிறது. இந்த குழந்தைகள் பெரும்பாலும் கல்வி முறையிலிருந்து வெளியேறுகிறார்கள். இந்த நிலைமை குறிப்பாக விவாதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விளக்கினார். கூடுதலாக சிறுவர்கள் மீதான கொடுமை சம்பவங்களில் சிறிது அதிகரிப்பு இருப்பதாக ஜெயசுந்தர் தெரிவித்தார். இது 2023இல் 103 வழக்குகளில் இருந்து 2024இல் 123ஆக உயர்ந்துள்ளது.